இப்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். சார் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மிக குறிப்பா எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் குறைந்தபட்சம் ஒரு 100 இடங்கள்ல கூட வெற்றி பெறவில்லை. அதே நேரத்தில் இவிஎம் மிஷின் மேல எந்த குற்றச்சாட்டையும் அவர்கள் சொல்லவில்லை அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்றைய உரையில பேசியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை? தமிழ்நாட்டை பற்றி பேசியிருக்கிறார். 10 விழுக்காடு வாங்கியிருக்கோம், கால் ஊனி இருக்கோம். இங்க காலையும் ஊனல, 10 விழுக்காடு இவங்களுடைய வாக்கு வங்கியும் இல்லை. இவங்க முதலியார் சமூகத்தின் பிரதிநிதியா இருக்கிற ஏசி சண்முகத்தை கூட்டணியில வச்சு வேலூர் நாடாளுமன்றத்தை கொடுத்திருக்காங்க. உடையார்களுடைய சமூகத்தின் தலைவரா இருக்கிற பாரிவேந்தரை இவங்க கூட்டணியில வச்சிருக்காங்க. நாடார் சமூகத்தின் தலைவரா இருக்கிற சரத்குமாரை இவங்க கூட்டணியில வச்சிருக்காங்க. யாதவ சமூகத்தின் தலைவரா இருக்கிற தேவநாதன் யாதவை இவங்க கூட்டணியில வச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகத்தின் முகமாக இருக்கின்ற பாமகவை இவரோட கூட்டணியில் இந்த 5 சமூகத்துடைய வாக்குகளை வாங்கிட்டு 10 விழுக்காடு நான் வாங்கிட்டேன், இதெல்லாம் பாஜகவுடைய வாக்குன்னு யாரும் நம்புவாங்களா? இவங்களுக்கு வாக்கு வாங்கி 1 விழுக்காடுக்கு மேல இந்த தேசத்துல கிடையவே கிடையாது. தமிழ் மண்ணில் எந்த காலத்திலையும் இவங்க கால உணர முடியாது. ஒன்று. இரண்டாவது, நாங்க எப்பவுமே அகங்காரமா ஆணவமா இவ்வளவு தொகுதி பெற்றிருக்கோம், அவ்வளவு தொகுதி ஜெயிச்சிருக்கோம் காங்கிரஸ் சொன்னதே கிடையாது. 450 தொகுதிக்கு மேல தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தலைவராக இருக்கும் போது வெற்றி பெற்றோம். அப்ப நாங்க இப்படி எல்லாம் சொல்லல, இந்த கட்சி இவ்வளவு முடிஞ்சதா, எங்களால பாருங்க 450 மேல வெற்றி பெற்றிருக்கோம். என்ன காரணம்னா, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள், ஜனநாயகத்தை நம்புவர்கள், மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பவர்கள். வெறுப்பு அரசியல், சாதி அரசியல், மத அரசியல், மொழி அரசியல், இன அரசியல், ஏற்றத்தாழ்வு, இதை எதுவுமே காங்கிரஸ் பேரியக்கம் எந்த காலத்திலையும் பேசுறதில்லை. ஆனா இப்படி வெறுப்பு அரசியல் எல்லாம் பேசிட்டு நான் இவ்வளவு தொகுதி வாங்கிட்டேன் அப்படின்னா இதுல என்ன பெருமைப்படுறதுக்கு இருக்கு? ஆனா மோடி என்ற ஒரு பிம்பம் தகர்க்கப்பட்டது, பிஜேபியோடைய ஆட்சி என்பது தகர்க்கப்பட்டது. மோடியுடைய ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப என்டிஏ ஆட்சின்றாங்க. ஆகிய கூட்டணி அமைச்சரவை தான் வரப்போதை தவிர மோடியுடைய அமைச்சரவை இனிமே வரப்போறது இல்லை. அதனால இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். என்னவோ பேசுறாரு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருந்தார், இவ்வளவு காலமா மக்களை ஏமாற்றி இருந்தார். இப்ப பூரி ஜெகநாதரை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதனால இவர் சொல்றதெல்லாம் இந்திய மக்கள் பொருட்படுத்த மாட்டாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. ஆனா என்டிஏங்கிறது ஒரு ஆர்கானிக் கூட்டணி. நாங்க மக்களுக்காக ஒன்றிணைந்தோம், நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற முழக்கத்துக்காக நாங்க ஒன்றிணைந்தோம். ஆனா இந்தியா கூட்டணி அப்படி இல்லைங்கிறார். இது எப்படி ஆர்கானிக் கூட்டணி சொல்ல முடியும்? இதே சந்திரபாபு நாயுடு விட 4 மாநிலங்களை ஒரு எம்பி இருந்தாங்க. ஒருத்தர் பேர் ரமேஷ், இன்னொருத்தர் பேர் சௌத்ரி, இன்னும் 2 பேர் இருந்தாங்க. 4 பேர் மேலையும் சிபிஐ அமலாக்கத்துறை எல்லாம் போட்டு ரைடு பண்ணி சோதனை நடத்தி பத்திரங்கள், தங்கங்கள், வைடூரியங்கள், வைரங்கள்லாம் எடுத்து, ஷேர் சர்டிபிகேட்லாம் எடுத்து, குற்றவாளிகள் தெலுங்கு தேச எம்பிங்கெல்லாம் மிகப்பெரிய குற்றவாளிகள், இவங்க பொருளாதார தீவிரவாதிகள்லாம் சொல்லி வழக்கு போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு சிறையில தள்ளினாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு துரோகம் பண்ணிட்டு பயந்து போய் பாஜகவில் இணைஞ்சாங்க, வழக்குகள்லாம் வித்ரா பண்ணாங்க. இது பேர் ஆர்கானிக் கூட்டணியா? இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு பக்கத்தில் வச்சுட்டு பேசுறாரு அவரு. இதே நிதிஷ்குமார் அவர்கள் என்ன சொன்னாரு, பாஜக கூட்டணியில் வெளியில தேஜஸ்வி குடும்பம், காங்கிரஸ் குடும்பம் சேர்ந்து அமைச்சரவையை உருவாக்குனார். அப்ப என்ன சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் ஏமாந்துருதான் என்னுடைய கட்சியை கபலீகரம் பண்ணியிருப்பாரு மோடினாரு. அவர் பின்னாடி வலது பக்கமும் இடது பக்கமும் உட்காந்துருக்காங்க. இது ஆர்கானிக் கூட்டணியா? துரோகத்திலேயே முளைத்து, துரோகத்திலேயே வளர்ந்து, துரோகத்திலேயே இப்ப கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டு இருக்காரு. இவருடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாருக்கும் துரோகம் பண்ணவர் தான். மகாராஷ்டிரால சிவசேனா சாட்சியாக இருக்கிறது. இன்னும் அதிமுக தமிழ்நாட்டில் ஏபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, எத்தனை 4 பீஸ் ஆக்குனது யார் அந்த கட்சிய? அந்த பெருமை யாரை சேரும்? இதுதான் ஆர்கானிக்கா? என்ன சார் சொல்றாங்க அவங்க? அதனால இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய் சொல்லல ஏதோ பேசிட்டு போறாரு அவரு, என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு. இந்திய மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் மோடி, இந்திய மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி பாஜக. 4.5 லட்சம் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மோடி வாரணாசியில இப்ப திக்கு முக்காடுகிறார். 10 ஆண்டுகளா பிரதமராக இருந்தவர். எல்லா சிறப்பும் அவருக்கு உள்ளதுன்றது ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க பாஜக RSS. ஆனா 4 சுற்றுல ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. தோற்று போயிடுவாருனாங்க. 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார்.
எங்க தலைவர் ராகுல் காந்தி எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார். அப்ப மக்கள் யாரை நேசிக்கிறார்கள், மக்கள் யாரு பக்கம் இருக்கிறார்கள். ஆகையால பேசட்டும். அவரு இன்னும் ஓரிரு மாதத்துல தெரியும் அவர் எப்படி ஆட்சி நடத்த போறாருன்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க இங்க வெற்றி பெறல அப்படின்னாலும் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறோம். தெற்கில் கால் ஊன்ற தொடங்கி இருக்கிறோம். அது ஒரு ரிமார்க்கபிளான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு பிரதமர். எங்க வாக்கு நான் சொன்னது தானே, தேவநாத யாதவுடைய வாக்கு, ஏசி சண்முகத்துடைய வாக்கு, டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடைய வாக்கு, பாரிவேந்தருடைய வாக்கு, சரத்குமாரனுடைய வாக்கு, இவங்களுடைய சாதி சமூக ஓட்டுகள்லாம் வாங்கிட்டு இது பாஜக வாக்குன்னு எப்படி ஒரு பிம்பத்தை இவர் கட்டமைக்க முடியும்? இது நாட்டு மக்களுக்கு தெரியாதா யாரு வாக்குகளை இவர் பெற்றிருக்காரு அப்படின்ட்டு? பாஜகலாம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான மண் இந்த மண்ணில் கால் ஊன்ற முடியாது. ஃபர்ஸ்ட் 30 லட்சம் ஆட்சிக்கு வராத முன்பே 30 லட்சம் கோடி ஊழல் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கு. அதுக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைத்து அதுக்கு பதில் சொல்லட்டும் அவர். நீங்க நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுனுடைய ஆதரவோடு தான் இந்த ஆட்சி அமைகிறது, இது என்டிஏ ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறீங்க. ஆனா திரு நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடுவோ தங்களுடைய பெருவாரியான ஆதரவை நரேந்திர மோடிக்கு தெரிவிக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் ஒருவேளையே இந்த தேர்தலில் செய்யல அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்றாரு. நான் ஏற்கனவே கணிச்சிட்டேன் 15 ஆண்டுகளுக்கு மோடி தான் பிரதமரா இருப்பாருன்னு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு. இதே சந்திரபாபு நாயுடு தான் 2019 ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேசத்துடைய பெருமைகளை அழித்து விட்டார் மோடி அவர்கள். இன்ஸ்டிடியூஷனை எல்லாம் எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிட்டார். சிபிஐ, அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ், எலெக்ஷன் கமிஷன். அவர் சொன்னதெல்லாம் இன்னும் வீடியோல இருக்கு, மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப பரபரப்பா வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன பேசினார் மோடி மீது சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பார்வை என்ன என்பது தெரியும். அதே போன்று நிதிஷ்குமார் இப்பவே அக்னிபாத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ட்டாரு. அப்ப இந்த கூட்டணி எவ்வளவு நாள் நீடிக்கும்? முரண்பட்ட கூட்டணி, இது ஆர்கானிக் கூட்டணி இல்ல, யாருக்காகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத கூட்டணி. இந்திய தேச மக்கள் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி. இது எவ்வளவு காலம் நீடிக்க போறது வெயிட் பண்ணி பார்ப்போம். இவர் அக்னிபாத்தை கொண்டு வராரு, நிதிஷ்குமார் அக்னிபாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாரு. அங்கு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்றாரு. சந்திரபாபு நாயுடு 4 விழுக்காடு நான் கொடுப்பேன் அப்படின்றாரு. அப்போ இது ஒரு முரண்பட்ட கூட்டணி போய் எப்படி ஆர்கானிக் கூட்டணிக்கா மாறும்? வாய்ப்பே கிடையாது. மிக்க நன்றி திரு செல்வ பிறந்தகை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். சார் வணக்கம். என்டிஏ கட்சி தலைவர்களினுடைய கூட்டம் நடந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார்கள். ஒரு புத்துணர்வு, புதுமை, வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து இந்த 3.0 ஆட்சியை நடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப பெருமை